திருப்பரங்குன்றம் தொகுதியில் இப்போ ராஜன் செல்லப்பா போட்டியிருக்காரு. அவருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இன்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே மக்களுடைய பெருவாரியான ஆதரவோடு மக்களுடைய நல்ல ஒரு ஆட்சியை பெற்று அனைவரையும் இன்னொருத்தோடு வாரி வனைத்து அழைத்து செல்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி வேட்பாளராக எங்கள் ஐயா டிஆர் அவர்கள் இன்றைய தினம் நிற்கின்றார். அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து இடங்களிலும் அவர் செல்கின்ற பொழுது ஏழை எளிய மக்கள் அன்புடன் பாசத்துடன் அவரை வரவேற்று இந்த வெற்றி பெறுவது உறுதி என்று மக்கள் அனைவரும் சொல்லி அவரை நல்ல முறையில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற ஒரு எண்ணமே அவர் வெற்றியை உறுதி செய்கிறது. எங்களை பொறுத்தவரை இந்த திருப்பரங்குன்றம் என்பது முருக பெருமானுடைய முதல் படை வீடாகும். அந்த முதல் படை முருகனுடைய வீட்டில் இந்த தினம் எங்கள் ஐயா விவிஆர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர் மீண்டும் எம்எல்ஏ சட்டமன்றத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது உறுதியாகி உள்ள காரணத்தினால் எல்லாம் உள்ள இறைவன் மீனாட்சி சொப்பர் ஆட்சி அருளோடு எங்கள் ஐயா முருகப்பெருமானுடைய ஆட்சி அருளோடு திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி எங்கள் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அம்மா திருக்கோயில் சார்பாக அவர் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது முறையாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் வேட்பாளர் அளிக்கிறார் ராஜன் செல்லப்பா. இந்த தொகுதிக்கு அப்படி அவர் என்ன செஞ்சுட்டார்? அவர் அதிகமாக செஞ்சிருக்காரு. செய்ய போய் தானே மறுபடியும் நிற்கிறாரு. மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கு. அவர் செய்ப்பார். எப்படியும் ரெட்டலை சின்னத்தில் தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. இது வந்து எம்ஜிஆருடைய கோட்டை. இது பசுமலையெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இந்த ஊர் தான். இந்த அளவுக்கு வளர்ச்சி தான் ராஜன் செல்லப்பாண்டன் தான். அவர் தான் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணிப்பாரு. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காரு. இந்த தடவை அதிகமான ஓட்டு தான் வாங்குவார். அது எந்த மாற்றம் கிடையாது. அதிகமாக முதல் 30,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. இந்த தடவை 35,000 ஓட்டு வாங்குவார். நல்லா ஜெயிச்சிருவாரு. வெற்றி வாய்ப்பு ராஜன் செல்லப்பா தான். வேட்பாளராக அவர் ராஜன் செல்லப்பா நிற்கிறாரு. எப்படி இருக்கு? தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்காரு? தொகுதிக்கு நல்லது செய்வார். இனிமேல் நல்லது செய்வார். செய்ய போகிறதே எப்பயும் செய்கிறது. எம்ஜிஆர் செஞ்சாங்க, ஜெயலலிதா செஞ்சாங்க, இவர் செய்கிறாரு, இனிமேல் செய்வார். ஜெயிக்கிறதுனால உறுதி. ஓட்டு போடுறது உறுதி. மக்கள் போடுவாங்க. நம்பிக்கை இருக்குது. ராஜன் செல்லப்பாண்டையும் ஜெயிப்பார். ரெட்டலட்சணம் ஜெயிக்க. திருப்பரங்குன்றத்தில் அவர் எதிர்த்து மற்ற கட்சி வேட்பாளர்கள் யார் இருந்தாலும் அவங்கள முகம் தெரியாதவங்களுக்கு போட மாட்டாங்க. முகம் தெரிஞ்சவங்களுக்கு தான் போடுவாங்க. அனுபவமான ஆளுக்கு தான் போடுவாங்க. இதே நடக்கும். இது நான் சொன்னாலும் சொல்லாட்டி இதே நடக்கும். உங்க வயசுக்கு இந்த பிரச்சாரம் டான்ஸ் இதெல்லாம் போடுவேன். எனக்கு 66 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் அரசியல் அந்த காலத்துல இருந்து நிற்கிறோம். இதே கொள்கை தான், இதே வீரம் தான். என்னைக்கு உங்களுக்கு வீரம் ஜோக்காது. என்னைக்கு ஜெயிக்க ரெட்டலை ஜெயிக்க இது உறுதி. எங்களுக்கு முழுக்க அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. நான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷமும் பொதுமக்களை சந்திக்கிறாங்க. எல்லாம் நல்லது கெட்டதுக்கு வராங்க போகிறாங்க. என்ன அது பிரச்சனைன்னு சொல்லி போனாலும் அதை தீர்த்து வைக்கிறாங்க. எங்களுக்கு நல்லாவே எங்கள் தொகுதி மக்களுக்கு எல்லாமே நல்லதே பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை ஆண்டு வந்தாலும் விவி ராஜன் செல்லப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க. இங்கே அவங்கள அடிச்சுக்க யாருமே கிடையாது. எத்தனை எதிர்ப்பு கட்சி எத்தனை சாதனைகள் செய்கிறோம்னு சொன்னாலும் இங்கே எடுபடாது. எப்பயுமே வி ராஜன் செல்லப்பா அவங்களுக்கு தான் இது கோட்டை. அவங்க தான் எப்பயுமே வெற்றி பெறுவாங்க. அதிமுகவுடைய இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில 2வது முறையா ராஜன் செல்லப்பா போட்டிடுறாரு. இந்த பகுதிக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு? ஏன் அவருக்கு நாங்கள் வாக்கு இந்த பகுதிக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்க அவசியமே இல்லை. நிறைய செஞ்சிருக்காரு. அவர் எண்ணற்ற காரியங்களை செஞ்சிருக்கிறதுனால தான் மக்கள் மனசுல அவர் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த நேரத்துக்கு அவர் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களை சந்தோஷத்தோடு வரவேற்று அவர்களை உபசரித்து அனுப்பி விடுறவங்க. அவரோடு இருக்கிற உடன் ஊழியர்களும் நல்ல வருகிற ஏழை மக்களை ஆதரிக்கிறவங்க. எந்த நேரம் வந்தாலும் எங்களை வெறும் கையோடு அவர் அனுப்புனது கிடையாது. நல்ல உதவி செய்கிறவர், நல்ல பண்புடையவர். மக்கள் மனசுல அதனால இடம் பிடிச்சிருக்காரு அவர். ராஜன் செல்லப்பா இன்னைக்கு நம்ம அருகாமையில் பகுதியில் பசுமலையில் குடியிருக்கார். எந்த நேரத்திலும் போய் அவரை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுமக்களை தினசரி வர்ற பொதுமக்களை அன்றாடு விசாரித்து எல்லா விவரத்தையும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த பரிந்துரை பண்ணுறாரு. அப்படி இருக்கிறதுனால ராஜன் செல்லப்பாவுக்கு இந்த தடவை அதிக வாய்ப்பு இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு நெருக்கம் இருக்குது. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு பொதுமக்களுடைய கருத்து. இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் அவனியாபுரம் பகுதிக்கு என்ன செஞ்சுருக்காரு? அவனியாபுரம் பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை மெயினாக இருந்துச்சு. அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை ஓரளவுக்கு நல்ல முறை சரி பண்ணி ஜல்லிக்கட்டு நடக்குது. வேற ஒன்றும் எல்லாதான் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அவனியாபுரம் பிரச்சனை எதுவும் இல்லை. எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு? வெற்றி வாய்ப்பு அவனியாபுரம் பகுதியிலே நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு அதிகமான வாக்கு வங்கிகள்
வாங்கி கொடுக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்வத்தில் இருக்க வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஒட்டுமொத்தமா திருப்பரங்குன்றம் தொகுதி தமிழகத்துல அதிமுக எப்படி இருக்கு? திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை. இருந்தாலும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிகமாக இன்னைக்கு முதல் படை முருகன் வாசல்ல இவர் வேட்பாளர், முதல் முருகன் வாசல் வேட்பாளர் இருக்கிறதுனால அதிகமாக வெற்றி பிரகாசமாக இருக்கு. அதிகமாக வாக்கு வங்கியில் அதிகம் பெற்று வெற்றி பெறுவார் என்ற பொதுமக்களுடைய கருத்து.